ஹாய், வெல்கம் டு ஆர்டினேட் என்பிஎஸ்சி. நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு திட்டங்கள் பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையான மொத்த திட்டங்களையும் கவர் பண்ணி இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஒரே வீடியோவில் பார்க்குறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். யாருக்காச்சும் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மனம் திட்டம். டிசம்பர் 22, 2022 சிஎம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. இந்த திட்டத்தின் மூலயமா 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மனநல நல் ஆதரவு மன்றங்கள் அப்படின்றது வந்து தொடக்கப்படுது. ஸோ இதனால் பயன்பெறுவர்கள் யார் பார்த்தோம்? மாணவர்கள். ஸோ அவங்களுக்கு மனநலம் சார்ந்த ஆலோசனைகள் மற்றும் சேவைகள் வழங்கப்படுது. அதுக்காக ஒரு தொலைபேசி எண்ணும் அறிமுகப்படுத்தப்படுகிறது, 14416. ஓகே. செகண்ட் ஒன் தகைசால் பள்ளிகள் திட்டம் செப்டம்பர் 5, 2022 தொடங்கப்படுது. சென்னையில் தொடங்கப்படுது. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை மாற்றுவதற்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. இதனால் பார்த்தோம் அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்கள் பயனடைகிறாங்க. எந்த அரசு பள்ளிகள் அப்படின்னா ஒரு 28 அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதை தகைசால் பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். 28 தகைசால் பள்ளிகள் சொல்லிட்டு 28 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து இந்த பள்ளிகளில் 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்ட பள்ளிகளாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இந்த திட்டம் ஜூன் 13, 2022 கலிஞ்சவாக்கம் திருவள்ளூரில் இந்த திட்டம் தொடங்கப்படுது. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக 2025 8 வயதுக்குட்பட்ட, அதாவது 1 முதல் 3 வகுப்புக்குட்பட்ட குழந்தைகளுக்கு எழுத, படிக்க மற்றும் கணக்கு நல்லா போட தெரியணும். அப்படி மாற்றுறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு 2023-24 ஆண்டு கல்வியாண்டில் 5ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தை யார் செயல்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம்னா ஆசிரியர்கள் மூலம் அடிப்படை கல்வி மற்றும் திறன் மேம்பாடு அந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதுக்கடுத்து இல்லம் தேடி கல்வி அக்டோபர் 27, 2021 இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. விழுப்புரம் முதலியார் குப்பத்தில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. என்ன அப்படின்னா கொரோனா தொற்று மூலயமா பள்ளிகள்லாம் ரொம்ப நாளாக க்ளோஸில் இருந்ததுனால மாணவர்களிடம் ஏற்பட்டிருக்க அந்த கற்றல் இடைவெளியை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக சில வாலண்டியர்ஸ் கொண்டு, தன்னாளர்களை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையும் உள்ள மாணவர்களுக்கு தன்னாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீடுகளுக்கே சென்று கல்வியை கற்பிப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா 24,86,000 பள்ளி குழந்தைகள் பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்தது மாதிரி பள்ளிகள் மாடல் ஸ்கூல் செப்டம்பர் 5, 2022 இந்த திட்டம் தொடங்கப்படுவது சென்னையில். என்ன அப்படின்னா சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து பயிலக்கூடிய வாய்ப்பினை மாணவர்களுக்கு உறுதி செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த திட்டம் உருவாக்கப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா மாணவர்களுக்கு 38 மாவட்டத்திலையும் 38 மாதிரி பள்ளிகள் அப்படின்றத ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பள்ளி 38 பள்ளிகள் உருவாக்கப்பட்டு, ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா 10th 400 மார்க்குக்கு மேலே எடுத்த மாணவர்கள், ஸ்போர்ட்ஸில், அதுவும் இல்லாமல் டேலண்ட் எக்ஸாம்லலாம் பாஸ் ஆகிற மாணவர்களை பெஸ்ட்டான மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு சிறப்பான சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து பயிலக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்துவது. ஸோ இந்த பள்ளிகளை பார்த்தோம் அப்படின்னா ஜேஇ, நீட் போன்ற நுழைவுத் தேர்வுக்குமே பயிற்சி அளிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் மணற்கேணி செயலி ஜூலை 25, 2023 செங்கல்பட்டில் இந்த திட்டம் தொடங்கப்படுது. பள்ளி மாணவர்களுக்கு பாடங்களை காணொலி வடிவில் வழங்கக்கூடிய ஒரு செயலி தான் இந்த மணற்கேணி செயலி. அதாவது ஸ்டேட் போர்ட் இதில் படிக்கக்கூடிய 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு எல்லா பாடங்களையும் வீடியோ காணொலி ரெக்கார்ட் செய்யப்பட்ட காணொலி வடிவில் வழங்கக்கூடிய திட்டம். ஸோ அந்த ஆப்பில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலுமே இருக்குது. நெக்ஸ்ட் அகல் விளக்கு திட்டம். ஸோ அகல் விளக்கு திட்டம் என்பது அப்படின்னா 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இணைய பயன்பாடு மற்றும் பாதுகாப்பான எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த அகல் விளக்கு திட்டம் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது. ஸோ பயனாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகள். நோக்கம் இணைய பயன்பாடு பாதுகாப்பான பயன்படுத்துவது பற்றிய விழிப்புணர்வு. ஸோ இந்த திட்டத்திற்காக 50 லட்சம் மதிப்பீட்டில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஸோ இந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் முதல்வரின் காலை உணவு திட்டம் செப்டம்பர் 15, 2022 ஏற்படுத்தப்பட்டது. எங்கே அப்படின்னா மதுரை ஆதிமூலம் பள்ளி. ஸோ இந்த திட்டம் விரிவாக்கம்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 25, 2023 எங்கன்னா நாகை மாவட்டம் திருக்குவளை. ஸோ இந்த திருக்குவளை அப்படின்றது கருணாநிதி பிறந்த ஊர் திருக்குவளை. ஸோ இந்த இடத்துல இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா மாணவர்களுடைய ஊட்டச்சத்து மற்றும் வருகையை மேம்படுத்துதல். ஸோ இதனால் பயனாளிகள் யாருன்னு பார்க்கும்போது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய, அதாவது அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் பயிலக்கூடிய 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்கள். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பள்ளி நாட்களில் சத்தான சிற்றுண்டி உணவு வழங்கப்படும். ஸோ இந்த திட்டம் இந்தியாவுடைய முன்னோடி திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது.
நெக்ஸ்ட் வந்து தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9, 2024 கோவையில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கக்கூடிய ஒரு திட்டம். என்ன அப்படின்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. தமிழ் புதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம் உலகை வெல்லும் இளைய தமிழகம் அதோடைய தீம். ஓகேங்களா. நான் முதல்வன் திட்டம் 2022 மார்ச் 1 வந்து இந்த திட்டம் உருவாக்கப்படுது. ஸோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா, தொழில் திறன் மற்றும் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டல் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தினுடைய மூலமாக பயனாளிகள் பார்க்கும்போது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் வேலைவாய்ப்பு திறன் பயிற்சிகள், ஆலோசனை தேவையான உபகரணங்கள் மற்றும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருதல் இதனுடைய சிறப்பம்சமாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி செப்டம்பர் 1, 2023 இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது மதுரையில். இதோடைய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா, தூய்மையான பள்ளி வளாகங்களை உருவாக்குவதற்காக எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அப்படின்ற ஒரு திட்டம் வந்து தொடங்கப்படுது. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் பிப்ரவரி 1, 2023 வேலூர் காட்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த திட்டம் வந்து தொடங்கப்படுகிறது. ஆதி திராவிட பழங்குடியினர் கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் உட்பட அனைத்து அரசு பள்ளிகள் நவீனமயம் ஆக்கப்படும். ஓகேங்களா. ஸோ அந்த அரசு பள்ளிகளை வந்து அதுக்கான தேவையான ஸ்மார்ட் கிளாஸ், ஸ்மார்ட் போர்டு, ஸோ இந்த மாதிரியான வசதிகள்லாம் செஞ்சு நவீனமயமாக்குவதற்காக ஆதி திராவிட பழங்குடியினர் கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் உட்பட அனைத்து அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கப்படும். ஸோ பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் மூலமா. நெக்ஸ்ட் வந்து விருதுகள் திட்டம் ஜனவரி 9, 2024 சென்னையில் இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. தமிழக அரசு பள்ளிகளில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஓர் அணியில் திரண்டு அரசு பள்ளிகளை வலுப்படுத்தும் திட்டம் வந்து இந்த விருதுகள் திட்டம்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரியான ஒரு திட்டம் வந்து நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம், நம்ம ஊர் பள்ளி திட்டம் டிசம்பர் 19, 2022 சென்னையில் உருவாக்கப்படுகிறது. ஸோ விருதுகள் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளியில் பயின்ற மாணவர்களை கொண்டு அந்த பள்ளியை வந்து மேம்படுத்தணும், கட்டமைப்பு வசதிகளை வந்து ஏற்படுத்தணும் அந்த முன்னாள் பயின்ற மாணவர்களுடைய உதவியோட அப்படின்றது வந்து விருதுகள் திட்டம். பட் அந்த ஊருடைய முன்னாள் மாணவர்கள், தன்னார்வ அமைப்பு, நிதி அமைப்பு, பெற்றோர்கள், பொதுமக்கள், ஓகேங்களா, அவங்ககிட்டமிருந்து நிதிகளை பெற்று அந்த பள்ளிகளை வந்து மேம்படுத்துவதற்கான திட்டம் வந்து நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம், நம்ம ஒரு பள்ளி திட்டம். ஸோ இந்த திட்டத்தினுடைய தூதுவர் யாருன்னு பார்த்தா கிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னா செஸ் வீரர் விஸ்வநாத ஆனந்த். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வானவில் மன்றம் நவம்பர் 28, 2022 திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணப்படுது. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவரினுடைய அறிவியல் சிந்தனைகளை மேம்படுத்துவதற்காக இந்த வானவில் மன்றம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் வந்து 13,210 பள்ளிகளில் வந்து தொடங்கப்பட்டது. கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் செப்டம்பர் 18, 2024 மதுரையில் வந்து செயல்பட்டது. இதன் மூலமா 33 விளையாட்டு உபகரணங்கள் வந்து வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு திட்டம் 2023 தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டம் பார்த்தோம் அப்படின்னா, கல்வி, மருத்துவம், தொழில்துறைகளை வந்து ஏஐயை வந்து புகுத்துறதுக்காக நோக்கமாக வந்து இருந்திருக்கு. ஸோ இதில் பயன்பெறுவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா மாணவர்கள், தொழில்துறை மற்றும் அரசு துறையில் வந்து இதனுடைய பயனாளிகள். ஸோ இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, திறன் மேம்பாட்டு மையங்கள், ஏஐ ஆராய்ச்சி மையங்கள் போன்றவை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு திட்டம் இதோடைய அப்டேஷன் 2021 திட்டம் வேலைவாய்ப்பு தொழில் திறன் பயிற்சி வழங்குதல் நோக்கம் 18 முதல் 35 வயது வரை இளைஞர்கள் வந்து பயனடைவாங்க. சிறப்பு பயிற்சி மையங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு உதவிகள் வந்து வழங்கப்படுகிறது. இதன் மூலம் தமிழ்நாடு கல்விக் கடன் தள்ளுபடி திட்டம் 2021 இதன் மூலமாக ஏழை மாணவர்களுடைய கல்விக் கடனை வந்து தள்ளுபடி செய்வதனுடைய நோக்கமாக இருக்குது. அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் கடன் பெற்ற மாணவர்கள் வந்து இதன் மூலமாக பயனடைவார்கள். இதனால் வந்து 500 கோடிக்கும் மேற்பட்ட கடன் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மகிழ்முற்றம் திட்டம் ஜனவரி 2023 தொடங்கப்பட்டிருக்கு. அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய தலைமை பண்பை வளர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, அரசு பள்ளி மாணவர்களிடையே வந்து 5 இணைகள் அப்படின்ற பெயரில் வந்து குழுக்களாக பிரிக்கப்பட்டு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெதில், பாலை அப்படின்ற 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு, ஸோ அவர்களிடம் ஒரு அமைச்சர், தலைவர் அப்படின்ற மாதிரி பிரிக்கப்பட்டு சட்டமன்றம் எப்படி செயல்படுகிறதோ அதே போல் உரைகள் வந்து நிகழ்த்து ஒவ்வொரு மாணவருடைய தலைமை பண்பும் வந்து வெளிக்கொண்டு வரப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பெண்களுக்கான திட்டங்கள். ஃபஸ்ட்டு வந்து மகளிர் தொழில் வளர்ச்சி திட்டம் 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. பெண்களை வந்து தொழில் முனைவராக உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்படுது. ஸோ இதில் வந்து பயனடைவங்க யார் அப்படின்னா, சுய தொழில் செய்ய விரும்பக்கூடிய பெண்கள் வந்து பயனடைகிறாங்க. இதனால் வந்து வட்டியில்லா கடன், தொழில் பயிற்சி, சந்தை இணைப்பு ஆகியவை வந்து இந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து புதுமை பெண் திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். ஸோ இதோடைய மறுவடிவம் சொல்லலாம். செப்டம்பர் 5, 2022 சென்னையில் உருவாக்கப்படுகிறது. பெண்கள் உயர்கல்வி தொடர ஊக்குவிக்கக்கூடிய நோக்கத்தில் வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த பெண்கள் வந்து இதனால் பயனடைகிறாங்க. மாதம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து வைக்கப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக 34% மாணவிகள் வந்து கல்லூரி சேர்க்கை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் செப்டம்பர் 15, 2023 காஞ்சிபுரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குடும்பத் தலைவிக்கு நிதி ஆதரவு வழங்கக்கூடிய நோக்கத்தில் 21 வயதிற்கு மேற்பட்ட தகுதியான பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படுகிறது. இலவச சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம் தொடக்கம் வந்து 2011, அதோடைய அப்டேஷன் 2021. பெண்களின் உடல் நலம் காக்க சுகாதார துணைப் பொருட்களை வழங்கும் நோக்கத்தோடு பள்ளி மற்றும் கல்லூரி மற்றும் கிராமப்புற பெண்களுக்கு இதனால் வந்து பயனடைகிறாங்க. ஸோ ஊரக மருத்துவ மையம் வழியாக வீடுகளுக்கே வந்து இந்த சானிட்டரி நாப்கின் வந்து விநியோகிக்கப்படுகிறது. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் 1980 தற்போது வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. 1980 இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு, தற்போது வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைத்தல். யாருக்கு அப்படின்போது கர்ப்பிணி மற்றும் பச்சிளம் குழந்தைகள், அதாவது 0 முதல் 6 வயது வரை குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து குறைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக. ஸோ இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் மூலம் ICDS மூலம் வந்து இந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்படுகிறது. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கன்வாடியில் வழங்கக்கூடிய அந்த சத்து மாவு எல்லாம். ஸோ இதன் மூலமாக தான் வந்து வழங்கப்படுகிறது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். நெக்ஸ்ட் வந்து விடியல் பயண திட்டம் மே 8, 2021 இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. ஸோ ஜூன் 3, 2021 இந்த திட்டத்தின் மூலமா திருநங்கைகளும் பயணிக்கலாம் அப்படின்ற வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா, மே 8, 2021 திட்டம் தொடங்கப்படுகிறது. இந்த திட்டம் என்ன அப்படின்னா பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம். ஸோ மகளிர் பயனாளிகள் யாருன்னு பார்த்தோம் மகளிர் மற்றும் திருநங்கைகள். இதன் மூலமா வந்து என்ன அப்படின்னா மாதம் வந்து 888 ரூபாய் வரை மகளிர்கள் வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ளிவிவரம் சொல்லுதான். ஸோ இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணி தெலுங்கானாவில் வந்து மகளிர் திட்டமும், கர்நாடகாவில் சக்தி திட்டம் மற்றும் டெல்லி, பஞ்சாபிலும் இந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிங்க் ஆட்டோ திட்டம் மகளிர் சுய தொழில். மார்ச் 8, 2025 சர்வதேச மகளிர் தினத்தில் இந்த திட்டம் வந்து CM அவர்களால் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த தொடக்க விழாவில் பார்த்தோம் அப்படின்னா 100 பேருக்கு வந்து ஆட்டோக்கள் வழங்கி இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா மகளிர் சுய தொழிலை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக 250 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ வாங்குறதுக்கு வந்து 1 லட்சம் மானியம். 1 லட்சம் மானியம் அப்படின்றதுனால ஸோ 2.50 கோடி ரூபாய் வந்து இந்த திட்டத்துக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆதரவற்ற அல்லது விதவை பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஸோ பயனாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆதரவற்ற அல்லது விதவை பெண்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பிங்க் ஆட்டோவிலும் போலீஸ் அவசர உதவி எண்ணுடன் இணைக்கப்பட்ட GPS டிராக்டர் வந்து பொருத்தப்பட்டிருக்கான். நெக்ஸ்ட் வந்து தோழி தமிழ்நாடு வேலைக்கு செல்லும் மகளிர் விடுதி. ஸோ இது வந்து திட்டம் பார்த்தோம் அப்படின்னா நோக்கம் என்ன அப்படின்னா வேலைக்கு மற்றும் தேர்வுக்கு பயிலும் பெண்களுக்காக தற்காலிக தங்கும் வசதி விடுதி வந்து ஏற்படுத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலும், அதாவது ஒரு 16 மாவட்டத்தில் 17 விடுதிகள் அப்படின்றது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ ஏதாச்சும் ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி வேலையாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு கூட்டத்தில் ஏதாச்சும் ஒரு மீட்டிங்கில் பங்கேற்க போகிறோம் அப்படின்னா படிக்கிறேன் அப்படின்ற வேலை செய்கிறேன் அப்படின்ற பெண்கள் வந்து அந்த இடத்துல வந்து குறைந்த கட்டணத்தில் வந்து விடுதி எடுத்து அந்த விடுதியில் வந்து தங்கிக்கலாம். ஓகேங்களா, இந்த தோழி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 2013 சட்டத்தின் கீழே தோழி என்பது 2013 கீழே வந்து உருவாக்கப்பட்ட ஒரு அரசு நிறுவனம். நெக்ஸ்ட் வந்து இமைகள் திட்டம் ஜூன் 2023 இந்த திட்டம் வந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூரில் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் என்ன அப்படின்னா பாலியல் குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை காக்கக்கூடிய திட்டம் தான் இந்த இமைகள் திட்டம். காவலன் SOS செயலி 2018 அதாவது யாராச்சும் பாதிக்கக்கூடிய நபர்கள் அவசர காலங்களில் காவல்துறையில் உதவியை உடனடியாக பெறுவதற்காக இந்த காவலன் SOS செயலி திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. யார் இந்த திட்டத்தை வந்து உருவாக்கினது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு காவல்துறையால் திட்டம் தொடங்கப்பட்டது. இது ஒரு அவசர செயலி ஆகும். இதனால் பயனடைகிறவங்க யார் அப்படின்னா குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் வந்து பயனடைகிறாங்க. பாதிக்கக்கூடிய நபர்கள் அவசர காலங்களில் காவல்துறையின் உதவியை பெறுவதற்காக இந்த SOS செயலி. நெக்ஸ்ட் வந்து விவசாய திட்டங்கள், கிராமப்புற திட்டங்கள். சிறுதானிய பயிர் ஊக்க திட்டம் 2022 சிறுதானிய பயிர் வளர்ச்சிக்கு நிதி ஊக்குவிப்பு. ஓகேங்களா, சோளம், சாமை போன்ற சிறுதானிய பயிரிடும் விவசாயிகள். ஸோ இந்த பயிர்கள் எல்லாம் வந்து பயிரிடக்கூடிய விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு வந்து ஏக்கருக்கு 7,500 ரூபாய்க்கு வந்து வழங்கப்படுகிறது. இது சிறுதானிய பயிர் ஊக்கத்தொகை திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே திட்டம் மாதிரியே பேஸ் பண்ணி தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2023 தொடங்கப்படுகிறது. சிறுதானியங்கள் வளர்ப்பு. ஸோ இந்த திட்டத்தின் மூலமா இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிறுதானியங்கள் வந்து வளர்க்கணும், அதே சமயம் அந்த சிறுதானியங்கள் மூலம் மக்களுக்கு வந்து ஊட்டச்சத்தை ஏற்படுத்தணுன்றது இதோட நோக்கமாக இருக்குது. ஸோ இதன் மூலமா பயனடைகிறவங்க யார் அப்படின்னா சிறுதானிய விவசாயிகள் மற்றும் மக்களும் கூட இந்த திட்டத்தினால பயனடைகிறாங்க. ஸோ இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் பார்க்கும்போது விதை விநியோகம், விவசாயத்துக்கு ஆலோசனை வழங்கப்படுகிறது, சந்தை வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து முதலமைச்சரினுடைய தாய்மானவர் திட்டம் பிப்ரவரி 19, 2024 தொடங்கப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் மிகவும் வறுமையில் உள்ள குடும்பங்களுக்கு ஒருங்கிணைந்த நல உதவிகளை வந்து வழங்குறதுக்காக இந்த நோக்கமாக இருக்குது. பயனாளிகள் பார்க்கும்போது பெற்றோரை இழந்த குழந்தைகள், தனியாக வசிக்கக்கூடிய முதியோர், மாற்றுத்திறனாளிகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர் வந்து இதனுடைய பயனாளிகளாக இருக்காங்க. ஸோ மனநலம் மற்றும் மருத்துவ குழு வீடுகளுக்கே சென்று வந்து சிகிச்சை அளிக்கும் இந்த திட்டத்தின் மூலிமா.
கலைஞர் கைவினை திட்டம் டிசம்பர் 11, 2024 இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா கைவினைஞர்களுக்கு 5% வட்டியுடன் ரூபாய் 50,000 முதல் 3 லட்சம் வரை கடனுதவி வழங்கும் திட்டம். ஸோ ஓகேங்களா, அவங்க வந்து தொழில் தொடங்குறதுக்காக கைவினைஞர்களுக்கு 5% வட்டியுடன் ரூபாய் 50,000 முதல் 3 லட்சம் வரை கடனுதவி வழங்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா பயனடைகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா கைவினை தொழில் கலைஞர்கள் மற்றும் மக்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைகிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், இந்த திட்டம் வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வந்து நடைமுறைப்படுத்துது. முதல்வரின் பசுமை வீட்டு திட்டம் 2011 இலவசமான சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வீடுகள் வந்து கட்டித்தரது இதோட நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் பார்க்கும்போது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள விவசாயிகள் மற்றும் கிராமப்புற ஏழைகள் பயனாளிகளாக இருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சம் பார்க்கும்போது அரசாங்க செலவில் ரூபாய் 2.1 லட்சம் மதிப்பீட்டில் 300 சதுர அடி வீடு வந்து இலவசமாக கட்டித்தரப்படுகிறது. முதல்வரின் விவசாய நலத்திட்டம் 2023 இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் ஒரு முறை அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா போதும் 11 வகையான திட்டங்கள் அதில் வந்து ஒரே நேரத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பல நலத்திட்டம், ஒரே விண்ணப்பத்தில் பல நலத்திட்டம், உரம், விதை, காப்பீடு போன்ற நலத்திட்டம் வந்து கிடைக்கும். இதோடைய நோக்கம். ஸோ அனைத்து விவசாயிகளும் இது மூலம் பயன்படலாம். 11 திட்டங்கள் ஒருங்கிணைந்த ஆன்லைன் விண்ணப்பம். முதல்வரின் விவசாய காப்பீட்டு திட்டம். ஸோ அப்டேஷன் 2021 இயற்கை பேரழிவு, மரணம், பயிர் சேதம் போன்றவற்றுக்கு காப்பீடு வழங்குவது இது நோக்கமாக இருக்குது. ஸோ இதன் மூலமா நிலமுள்ள அனைத்து விவசாயிகளும் பயனடைகிறாங்க. பயிர் காப்பீடு, இந்த திட்டத்தின் மூலமாக பயிர் காப்பீடு விவசாய குடும்பத்திற்கு சம்பவ மரணம் அடைஞ்சால் 2 லட்சம் வரை நிவாரணம் வந்து அளிக்கப்படுகிறது. சுகாதார திட்டங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் மக்களை தேடி மருத்துவம். ஆகஸ்ட் 5, 2021 வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக கிருஷ்ணகிரியில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. வீடுகளுக்கே சென்று மருத்துவ சேவைகளை வழங்குவது இதனோட நோக்கமாக இருக்குது. ஸோ இதனால் பயனடைகிறவங்க பார்த்தோம் அப்படின்னா முதியோர், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பயனடைகிறாங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட், அப்புறம் வந்து இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கான டேப்லெட்டை வந்து வீடுகளுக்கே சென்று வழங்கப்படுகிறது. ஸோ இதனால் இவங்க வந்து பயனடைகிறாங்க. இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் பார்க்கும்போது மருத்துவ குழு வந்து நேரிலே சென்று சிகிச்சை அளிக்கிறது. ஸோ இந்த திட்டத்தில் 2 கோடி பயனாளர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்தினால் வந்து ஐநா விருதுகள் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த திட்டத்துக்காக ஐநா விருது கிடைச்சிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து மக்களை தேடி ஆய்வகம். 2024-25 நிதியாண்டில் புதிதாக அறிவித்த ஒரு திட்டம் கன்னியாகுமரியில் தொடங்கப்படுது. மக்களின் இல்லங்களுக்கே சென்று மருத்துவ பரிசோதனைகளை செய்யக்கூடிய ஆய்வு செய்யும். இதுவும் அந்த இல்லம் தேடி மருத்துவம்ன்ற மாதிரி தான் மக்களை தேடி ஆய்வகம். ஓகேங்களா, இந்த திட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆய்வக சேவை, இந்த பரிசோதனைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வீடுகளுக்கே சென்று செய்யப்படும் அப்படின்றது இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைகிறவங்க பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை, பிபி பேஷண்ட் மற்றும் ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பயனடைகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து முதல்வன் மருந்தகம். பிப்ரவரி 24, 2025 தொடங்கப்படுகிறது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்ச விலையில் மக்களுக்கு தரமான மருந்துகளை வழங்கணும். 75% வரை மருந்து பொருட்களுடைய குறைவான விலையில் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும். பயனாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்கரை, பிபி பேஷண்ட், இதய நோயாளிகள் வந்து பயனடைகிறாங்க. ஸோ நிறைய டேப்லெட் வந்து அவங்க குறைஞ்ச விலையில் வந்து அந்த மருந்தகத்தின் மூலமாக பெற முடியும். ஸோ அந்த மருந்தகம் அமைப்பதற்கு மருந்தக உரிமையாளருக்கு 3 லட்சம் வரையான மானியம் வந்து ஏற்படுத்தி தரப்படுகிறது. முதல் கட்டமாக இப்போது 1000 மருந்தகங்கள் அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்கு. பிப்ரவரி 24, 2025. முதல்வரின் காப்பீட்டு திட்டம் தொடக்கம் 2009, அதோட அப்டேஷன் 2021. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா உயர் மருத்துவ செலவுகளை நிவர்த்தி செய்வதற்காக அரசு செலுத்தக்கூடிய ஒரு காப்பீடு தான் முதல்வரின் காப்பீட்டு திட்டம். ஸோ இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் பார்க்கும்போது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்கள் வந்து பயனாளிகளாக இருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் பார்க்கும்போது ஆண்டுக்கு 5 லட்சம் வரை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இலவசமான சிகிச்சையை வந்து பெறலாம். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் டிசம்பர் 18, 2021 மேன்மருத்தூர் செங்கல்பட்டில் இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது. சாலை விபத்துகளில் உயிரிழப்பை குறைப்பது வந்து நோக்கமாக இருக்குது. ஸோ விபத்துக்குள்ளானவங்க முதல் 48 மணி நேரத்தில் அவசர சிகிச்சைக்காக செலவை வந்து அரசே வந்து ஏற்கும் அப்படின்றது இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். ஆரோக்கிய அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் ஜூலை 6, 2024 தொடங்கப்படுகிறது. விபத்து மற்றும் மாரடைப்பின் போது காக்கக்கூடிய பயிற்சிகள். ஸோ அதாவது முதலுதவி ப்ராக்டிஸ் வந்து முதலுதவி வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த திட்டம் வந்து உருவாக்கப்படுகிறது. குறிப்பாக சிபிஆர் போன்ற முதலுதவி வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான இந்த திட்டம் வந்து தொடங்கப்படுகிறது. ஸோ இதனுடைய பயனாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மக்கள் தான். 42,000 மருத்துவர்கள் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து இந்த முதலுதவிகள் போன்ற விபத்து மற்றும் மாரடைப்பின் போது உயிர் காக்கக்கூடிய பயிற்சிகள் அப்படின்றது வழங்கப்படுகிறது. ஸோ யார் மூலமாக அப்படின்னு பார்க்கும்போது இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளை சார்பில் அனைவருக்கும் அடிப்படை பயிற்சி வந்து வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து காசநோய் இறப்பில்லா திட்டம் 2030 காசநோயை ஒழிக்கக்கூடிய இலக்காக வந்து இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. இதோடைய நோக்கம் வந்து இதுவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி காசநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஊட்டச்சத்தை வந்து கிடைக்க செய்கிறது வந்து நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த திட்டத்தினுடைய பயனாளின்னு பார்க்கும்போது காசநோயால் பாதிக்கப்பட்டவங்க. ஸோ அவங்களுக்கு சிறப்பம்சம்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மாதம் ரூபாய் 1000 வந்து நிதி உதவி வழங்கப்படுகிறது.
நடப்போம் நலம் வாழ்வு பெறுவோம் திட்டம் வந்து நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் நவம்பர் 4, 2023 வந்து தொடங்கப்படுது. ஸோ மக்களுக்கு வந்து நடக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த திட்டம் உருவாக்கப்படுகிறது. ஸோ அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிபி பேஷண்ட்டு அப்புறம் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து டயபிட்டிஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா நோய்களை வந்து குறைக்கணும் அப்படின்ற நடந்ததான நோய் குறையும். ஸோ அதனால் வந்து நடக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதாக இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது. ஸோ பயனாளிகள் அப்படின்றது வந்து சர்க்கரை பிபி பேஷண்ட் மற்றும் இதய நோயாளிகள். ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா மாவட்டம் தோறும் 8 கிலோமீட்டர் வரை நடைபாதை அப்படின்றது வந்து அமைக்கப்படுது. ஸோ 10,000 அடிகள் வந்து நடக்க வந்து ஊக்குவிக்கப்படுகிறது. இதன் மூலயமா உடல் எடை, மன அழுத்தம், நீரிழிவு போன்ற உயர் ரத்த அழுத்தம் போன்றவற்றை வந்து கட்டுப்படுத்துவது இந்த நோக்கமாக இருக்குங்களா உடைய சிறப்பம்சம். நெக்ஸ்ட் வந்து சுற்றுச்சூழல் திட்டங்கள். சுற்றுச்சூழல் திட்டங்களை பார்க்கும்போது மீண்டும் மஞ்சள் பை திட்டம் டிசம்பர் 23, 2021 வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த திட்டம் நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா நெகிழி பைகளுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த மஞ்சள் பைகளை வந்து பயன்படுத்தணும் அப்படின்ட்டு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு செய்யணும். ஸோ இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் விழிப்புணர்வு செய்யணும், மஞ்சள் பை உருவாக்குவதற்கான இயந்திரங்களை வந்து அங்கங்கே அமைக்கணும். இந்த மஞ்சள் பையை தயாரிக்கிறதுக்காக வந்து மகளிர் சுய உதவி குழுவுடன் இணைந்து துணிப்பைகளை வந்து உற்பத்தி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பசுமை தமிழ்நாடு இயக்கம். ஸோ செப்டம்பர் 24, 2022 பசுமை தமிழ்நாடு தினம் அப்போ வந்து தொடங்கப்படுகிறது. ஸோ இந்த திட்டம் எங்கே அப்படின்னா அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூர் ஸோ இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடங்கப்படுகிறது. ஸோ 10 ஆண்டுக்குள்ளே 2030-31 வனப்பரப்பை வந்து 33% வந்து அதிகரிக்கணும். ஸோ தற்போது வந்து 23.98% இருக்குது. ஸோ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா 33% வந்து உயர்த்தணும் அப்படின்றது நோக்கமாக இருக்குது. ஸோ 10 ஆண்டுகளில் 13,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 265 கோடி மரக்கன்றுகளால் நடத்தப்படக்கூடிய திட்டம் பார்த்தோம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடன் இந்த திட்டத்தின் மூலமாக வந்து இணைந்து வந்து செயல்படுத்தப்படுகிறது. ரைட்டா. தமிழ்நாடு ஈரநிலங்கள் இயக்கம் ஜூன் 5, 2023 இந்த திட்டம் எங்கே தொடங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஓட்டேரி ஏரி. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வண்டலூர் ஸோ ஆப்போசிட் வளாகத்தில் இருக்குது, செங்கல்பட்டு மாவட்டம். தமிழ்நாடு 100 சதுப்பு நிலங்கள் அடையாளம் காணப்பட்டு ஸோ அவை வந்து வகைப்படுத்தப்பட்டு 5 ஆண்டுகளில் சூழலியல் ரீதியாக வந்து அவர்கள் வந்து அந்த நிலங்கள் வந்து மீட்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக ராம்சார் அமைப்பு ஜூலை 2022 முதல் பிப்ரவரி 2025 வரை தமிழ்நாட்டில் 20 புதிய ராம்சார் தலங்கள் வந்து அறிவித்துள்ளது. ஸோ இதன் மூலமாக வந்து இந்தியாவிலே அதிக ராம்சார் தலங்கள் கொண்ட மாநிலமாக நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கு. தமிழ்நாடு காலநிலை மாற்ற திட்டம் டிசம்பர் 9, 2022 சென்னையில் உருவாக்கப்படுகிறது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள மாநிலங்கள் செயல் திட்டங்களை உருவாக்கும் நோக்கத்தோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஸோ இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் பார்க்கும்போது பசுமை வீடுகள், நீர்நிலை பாதுகாப்பு, பசுமை நிதி உருவாக்கம் போன்றவை சிறப்பம்சமாக இருக்குது. ஸோ இந்தியாவிலே முதன்முறையாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம்ன்றது தமிழ்நாடு அரசு மட்டும்தான் நிரூபிச்சிருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தின் மூலமாக நம்ம மேலே பார்த்தா இந்த பசுமை தமிழ்நாடு திட்டம், தமிழ்நாடு ஈரநிலங்கள் திட்டம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற திட்டம் போன்றவை இதோ இந்த நிறுவனத்தின் மூலமாக வந்து செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம். நெக்ஸ்ட் வந்து நெய்தல் மீட்சி இயக்கம் ஜனவரி 1, 2024 இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் பார்க்கும்போது கடற்கரை பாதுகாப்பு, கடலோர சமூகங்களின் வாழ்வு மேம்பாடு மற்றும் மாசு கட்டுப்பாடு போன்றவை இதனுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் பார்க்கும்போது இந்த திட்டம் வந்து உலக வங்கி உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ 6 கடற்கரைகளுக்கு வந்து நீலக்கொடி சான்றிதழ் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் கோவளம் கடற்கரை மட்டும்தான் நீலக்கொடி சான்றிதழ் வந்து வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நீலகிரி வரையாடு திட்டம் டிசம்பர் 28, 2022 இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாட்டை பாதுகாக்கவும் அதன் வாழ்விடத்தை விரிவுபடுத்தவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக வந்து இருக்குது. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக 2022 முதல் 2027 வரை இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும். பிற பொதுவான திட்டங்கள். உங்கள் தொகுதியில் முதல்வர் 2021 இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. மக்களிடமிருந்து நேரடியான புகார்கள், கோரிக்கைகள் பெற்று செயல்திறன் மிக்க தீர்வுகள் வழங்குதல் இதன் நோக்கமாக இருக்குது. தமிழ்நாடு பொதுமக்கள் இதனால் பயனடைகிறாங்க. இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சமாக தனித்துவமான இணையதள வசதி, மாநில அளவில் ஒழுங்கமைப்பு அப்படின்றது வந்து இருக்குது. தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 2021 நகர்ப்புறத்தில் தற்காலிக வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரணுன்றது நோக்கமாக இருக்குது. ஸோ இதனுடைய பயனாளிகள் பார்க்கும்போது நகர்ப்புற ஏழைகள் மற்றும் வேலை இழந்தோர் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைகிறாங்க. இதனால் வந்து சிறப்பம்சம் பார்க்கும்போது நகராட்சி பகுதிகளில் சுகாதார பசுமை திட்ட வேலைகளில் வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது. முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். முன்னாள் இராணுவ வீரர்கள் தொழில் தொடங்க 1 கோடி ரூபாய் வரை கடன் மற்றும் தொழில் துவங்க பயிற்சி வழங்க வகை செய்யக்கூடிய திட்டம் இதோடைய நோக்கமாக இருக்குது. பயனாளிகள் பார்க்கும்போது முன்னாள் இராணுவ வீரர் மற்றும் அவங்க பணியின் போது உயிரிழந்துட்டாங்கன்னா அவங்களுடைய மனைவி வந்து இதனால் பயனடைகிறாங்க. ஸோ முன்னாள் இராணுவ வீரர்கள் நலத்துறை மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் இதனை வந்து செயல்படுத்துகிறது. வேர்களை தேடி திட்டம் 2023 புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞர்களை தாய்நாட்டின் பண்பாட்டுடன் இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் வேர்களை தேடி திட்டம்.
ஆண்டுக்கு 200 வெளிநாடு வாழ் தமிழர் இளைஞர்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைகிறாங்க. ஸோ அந்த இளைஞர்கள் வந்து பண்பாட்டு தூதர்களாக உருவாக்குதல், இளைஞர்களை வந்து பண்பாட்டு தூதர்களாக உருவாக்குதல் அப்படின்றது இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 15 நாள் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பண்பாட்டு பயணம் அப்படின்றது வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இந்த திட்டத்துக்கான இந்த பண்பாட்டு பயணத்துக்கான செலவை வந்து அரசே வந்து ஏற்றுக்கொள்ளுது. நெக்ஸ்ட் வந்து தொல்குடி திட்டம் 2024-25 திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் மற்றும் வாழ்வாதார மேம்பாடை ஏற்படுத்தணுன்றது இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த திட்டத்தின் மூலமா பழங்குடியினர் 1000 இளைஞர்கள் தொழில்நுட்ப பயிற்சிகள் வந்து ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக யார் பயனடைகிறாங்கன்னு பார்த்தோன்னா பழங்குடியினர் பயனடைகிறாங்க. ஸோ அதே போல் ஒரு 1000 இளைஞர்களுக்கு வந்து தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படுகிறது. ஸோ அதனால் அவங்களும் பயனடைகிறாங்க. இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம்னு பார்க்கும்போது சாலை, குடிநீர், தெருவிளக்கு, வீடு, வாழ்வாதார மேம்பாடு, வேலைவாய்ப்பு, பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பு போன்ற வசதிகள் வந்து ஏற்படுத்தி தரப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் 2023. அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதா என்பதை உறுதி செய்வதற்காக இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த திட்டம் வந்து தொடங்கப்படுகிறது. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். ஸோ அண்ணாவினுடைய கூற்று மக்களிடம் செல்லுங்கள். ஸோ இந்த திட்டத்தை இந்த கூற்றை பேஸ் பண்ணி இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. ஸோ இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சமாக மாவட்ட ஆட்சியர்கள் மாதத்தில் 4வது புதன்கிழமை பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வட்டத்தை தேர்வு செஞ்சு அந்த கிராமத்துக்கு சென்று அந்த நாள் முழுவதும் அங்கே வந்து அந்த மக்களுடன் இருந்து அவங்களுடைய குறைகளை வந்து கேட்டு அந்த குறைகளை வந்து சரி செய்ய வந்து பார்க்கணும். அதுக்கடுத்தது முதல்வரின் முகவரி திட்டம் ஏப்ரல் 2024. இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக பார்க்கும்போது பொதுமக்கள் அரசு சேவைகள் நலத்திட்டங்கள் சான்றிதழ்கள் போன்றவை குறித்த நேரத்தில் தெரிந்து கொள்ள ஒரே இடத்தில் வழிகாட்டல் மற்றும் உதவி பெறும் வகையில் தொகுதி மட்டத்தில் வழிகாட்டு மையங்களை நிறுவுவது இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் பார்க்கும்போது அரசுக்கும் மக்களுக்கும் இடையே நேரடி பாலமாக இந்த திட்டம் வந்து செயல்படுகிறது. முதல்வரின் முகவரி திட்டம் கிராம மாவட்ட மக்கள் அரசன் அனைத்து சேவைகளையும் நெருக்கமாக நுழைய உதவும். காலதாமதமின்றி தெளிவான தகவலுடன் அரசு சேவைகளை பெற இயலுவதற்கு இந்த திட்டம் வந்து உதவுகிறது. ஸோ நோக்கம் பார்க்கும்போது பொதுமக்கள் அரசு சேவைகள் நலத்திட்டங்கள் சான்றிதழ்கள் போன்றவை குறித்து தெரிந்து கொள்ள ஒரே இடத்தில் வழிகாட்டல் மற்றும் உதவி பெறும் வகையில் தொகுதி மட்டத்தில் வழிகாட்டு மையங்களை நிறுவுவது இதனுடைய நோக்கம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மின் ஆளுமை திட்டங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் தனியாகவே டாபிக் இருக்குது. சிலபஸில் வந்து தனியாகவே இது இருக்குது. தமிழ்நாடு மின் ஆளுமை திட்டம் 2010 அரசு சேவைகளை ஆன்லைன் வழியாக கொண்டு வருதல் அப்படின்றது நோக்கமாக இருக்குது. ஸோ இதனால் பொதுமக்கள் பயனடைகிறாங்க. இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சமாக பார்த்தோம் அப்படின்னா சேவை சென்டர்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அப்புறம் டிஜிட்டல் டேட்டா ஹப்லாம் வந்து இதன் மூலயமா தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தது வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்காக ஒரு 3 இதழ்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஜனவரி 2023 முதல் இந்த இதழ்கள் அப்படின்றது இருக்குது. மாணவர்களுக்கு வந்து 2 மாத இதழ்களும் ஆசிரியர்களுக்கு 1 மாத இதழ்களும் வந்து அறிமுகப்படுத்திருக்கு. ஸோ மாணவர்களுக்கு புது ஊஞ்சல் தேன் சிட்டம், ஆசிரியருக்கு பார்த்தோம் அப்படின்னா கனவு ஆசிரியர் அப்படின்ற ஒரு இதழும் வந்து பள்ளிக்கல்வித்துறையால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 4 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த இதழ்கள் ஸோ ஒவ்வொரு வகுப்புக்கும் 2 இதழ்கள் வந்து அனுப்பப்படும். ஆசிரியருக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு பிரதி வந்து வழங்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் தமிழ்நாடு திட்டங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மத்திய அரசு திட்டங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ்.